வடசென்னையில் ஒழுகும் வீட்டிலிருந்து சென்று உலக கோப்பை வென்ற கீர்த்தனாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் அவரது தாய் ஆனந்த கண்ணீரில் மூழ்கியுள்ளார். மாலத்தீவில் 7வது உலக சாம்பியன் கேரம் போர்டு போட்டி நடைபெற்றது. இதில் தனிநபர் பிரிவில் புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த கீர்த்தனா தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். ஒழுகும் வீட்டில் வசிக்கும் கீர்த்தனா உலக கோப்பை வென்று தாய் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அவருக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்து வரும் நிலையில் வீட்டு வேலை செய்து மகளின் ஆசையை நிறைவேற்றிய அவரின் தாய் ஆனந்த கண்ணீரில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். அவ கேரம்னாக்கா ரொம்ப உயிரே விட்டுருவா. 6 வயசுல இருந்து பிராக்டிஸ் போயிருக்கா. போய் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 100 ரூபாய் ஜெயிச்சுட்டு வந்தா. அம்மா நான் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு போய் 100 ரூபாய் ஜெயிச்சேன். 6 வயசுலயே என்கிட்ட கொண்டு வந்து காசு கொடுத்தா 100 ரூபாய். அதுக்கப்புறம் போற மேட்ச் எல்லாம் வின் பண்ணிட்டு தான் வருவா. வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கா. 3 வின் பண்ணியிருக்கா. சிங்கிள்ஸு, டபுள்ஸு, குரூப்பு 3 வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கா. எங்களுக்கு போறதுக்கு உதவி பண்ணது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் ஐயா, துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு உதவி பண்ணி என் பொண்ணை நான் அமிச்சேன். ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அவர் உதவினால்தான் நாங்கள் என் பொண்ணு வேர்ல்டு கப் போக முடிஞ்சது. இல்லையா அவர் உதவி இல்லைன்னா எங்களால் போயிருக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. எங்கள் வீட்டில் என் பொண்ணு ஜெயிச்ச கப்புங்களே வீட்டில் வைக்க இடம் இல்லை. அதனால நான் போர்டு ரூமில் வச்சிருக்கேன் கப்பெல்லாம். அப்புறம் பிள்ளைங்களை நான் வீட்டு வேலை செஞ்சுதான் 10 பாத்திரம் தைச்சு 2-3 வீட்டில் வேலை செய்வேன். வேலை செஞ்சுதான் நான் 10 பாத்திரம் தைச்சு என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன்.